அன்னை மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுலங்கேயா ஒரு சீர்காழின்ற ஊர்லேருந்து ஒரு பிளான் அனுப்பியிருந்தாங்க. 17:45 நம்ம நினைக்கிறேன். இந்த மாதிரி இதில் நல்லா அழகாக முறையாக பிளான் போட்டோம்னா நல்லா சிறப்பாக கட்டலாம். அது முன்னால் கொஞ்சம் காலிடம் விட்டுருணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, இருக்கிற இடத்த பூரா நம்ம கட்டிக்கிறணும் அப்படின்றது கிடையாது. எந்த அளவுக்கு காலி இடங்கள் வடக்கு கிழக்கு இருக்கோ நல்லது. நம்ம அப்போல வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி செஞ்சுருக்கலாம். அவங்க அந்த கிளை கட்டிய பிளான் படி போட்டிருந்தாங்க, அப்புறம் படம் கட்டினாங்க, சொன்னோம். அது அவ்வளோ சிறப்பாக இருக்காது, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் பல துன்பங்கள் நிறையா கொடுக்கும். ரொம்ப உடல் ரீதியாக ஈவன் உயிர் ரீதியாகவும் போலிக்கு நிறையா சொன்னோம். அப்புறம் அவங்க இதுக்கு எதுவும் பரிகாரம் இருக்கான்னு கேட்டாங்க. அப்புறமே வாட்ஸ்அப்லேயே அப்புறம் சொன்ன பரிகாரம் என்பது நிறைய மாற்று கருத்துக்கள் நிறையா இருக்குது. அது என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும் பொழுது ஒரு சில இதுக்கு தான் அதுக்கு செட் ஆகுது. மற்றபடி எதுவுமே எல்லாமே பரிகாரம் எல்லாத்துக்கும் உண்டு கிடையல. நான் பார்த்துட்டு நிறையா பரிகாரம் பண்ணவங்க வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு மிகப்பெரிய ஜாம்பவான்கள்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு தான் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் நம்ம அதை ஒத்துக்கிறதில்ல. மேக்ஸிமம் அதை திருத்தம் பண்ணிக்கணும், அதான் மெயின். அப்படி இருந்தால் தான் நமக்கு பரிபூர்ண பலனத்தனும். எப்போதுமே நமக்கு நிலையெல்லாம் மாற்றி வைக்கும் பொழுது தவறான இடத்துல நிலை வச்சுட்டோம், தலைவாசல் வச்சுட்டோம் அப்படின்னா அதை மாற்றணும். இப்படி மாற்றும் பொழுது செய்து நீங்கள் ஒரு ஐயரை வச்சு ஒரு யாகம் மாதிரி வளர்த்து அதுக்கப்புறம் அவர் கையால் சுத்தியில் கொடுத்து தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொத்தனாரை கூப்பிட்டு தட்டி அந்த நிலையை மாற்றணுங்க. சில பேர் அவங்க பாட்டு செஞ்சிடுறாங்க. அது அவங்களுக்கு அது அந்த துஷ்ட சக்தி போகும்பொழுது அவங்களுக்கு துன்பத்தை செய்துவிட்டு தான் போகும், அதை விட்டு விலகும் போது. ஆகையினால் எப்பொழுதுமே ஒரு மாற்றங்கள் கட்டாயம் செய்யும் பொழுது அதுக்குரிய முறைப்படி செய்யணும். இந்த செப்டிக் டேங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பான இடத்துல போட்டாங்க. இப்போ 100க்கு 100 எல்லாருமே வாயு பகுதி அல்லது வாயு மூளை பகுதியில் தான் போடுறாங்க. மிகப்பெரிய தவறு. எல்லார் வீட்லையும் நான் பார்த்துட்டேன். இதெல்லாம் 100க்கு 100 சரியான விதிகளாக அமைந்திருக்கிறது. ஆகையினால் மத்திய பகுதியில் தான் போட வேண்டும். அதுக்கு போடும் பொழுது அது இப்போ ஏற்கனவே இருக்கிறத நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம இஷ்டத்தை அதை மூடிடக்கூடாது. அதில் உள்ள கழிவுகளை எடுத்துட்டு முறைப்படி அதில் கொஞ்சம் வெத்தலையை வச்சு சில சாங்கியங்கள் பண்ணி ஆகணும். சூடம் வச்சு அதை பொருதி ஒரு காயின்ஸு பூ வச்சு சாமியை கும்பிட்டு பூமாதேவி தெரியாமல் தோண்டிட்டோம், இனிமேல் எங்களுக்கு இந்த துன்பம் வரக்கூடாது சில போட்டு அப்புறம் மண்ணப்பட்டு முடணும். இப்படி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இந்த விஷயங்கள் இந்த நம்ம சொல்லக்கூடிய வாஸ்து விஷயங்கள் எல்லாமே எப்படி சொல்லுவாங்கனாக்க டாப் டு பாட்டம்னு சொல்கிற மாதிரி எல்லாமே முழுமையாக இருக்கிறது. அந்த வகையில் அன்னை மீனாட்சி கொடுத்த இந்த வாஸ்து விதிகள் மிகவும் உண்மையானவை, சரியானவை. ஆகையினால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஆனால் திடீர்னு உங்கள் இஷ்டத்துக்கு மாற்றங்களை பண்ணிடாதீங்க அப்படின்னு இதை சொல்லிக்கொள்கிறோம். அப்புறம் அந்த வீடியோவில் அனுப்புன சீர்காழிக்காரவங்களுக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னோம். ஆகையினால் நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்க மாற்றங்கள் பண்ணும் பொழுது கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வழக்கம் போல் எப்பயும் விடாமல் நம்ம குலசாமியை நல்லா வழங்கிக்கணும். உங்களுடைய ஈசானிய பகுதியை கட்டாயம் சுத்தம் வச்சுக்கணும். அதுதான் மிக சிறப்பு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன்.